عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحي والميت. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேருமாறு. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறையற்றத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தி செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கான மனித வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பதற்கு குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் வழிகளை சொல்லித் தருகின்றார். அதில் இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் நிம்மதியை இழந்து கஷ்டத்தில் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த நிம்மதி கிடைப்பதற்கு, கஷ்டம் போகுவதற்கு, அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைப்பதற்கு எளிய வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது பெரிய ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. உலகத்தில் நம்ம விழிப்பதிலிருந்து தூங்கும் வரை அல்லாஹ்வுடைய நினைவை விட்டுட்டு உலக நினைவில் உலக பேச்சில் மூழ்கி இருக்கிறோம். நம்ம விழிப்பதிலிருந்து தூங்கும் வரை அல்லாஹ்வுடைய நினைவு, அல்லாஹ்வுடைய திக்ர் நம்முடைய கல்வியில் வந்துவிடுமையானால் அந்த வாழ்க்கையை உடனே வழக்கியமாகும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மூமின்கள் என்றால் யார்? அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் உள்ளவர்கள் அந்த இதயங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் மன நிம்மதி அடைகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சொல்லிட்டு சொல்றான், ஆனா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் இதயங்கள் நிம்மதி அடைகின்றன. அப்போ நிம்மதி கிடைப்பதற்கு நமக்கு அவசியம் தேவை திக்ர். திக்ர் அப்படின்னு சொன்னால் வெறுமனே நம்ம தத்தி எடுத்துட்டு சுமாரெல்லாம் அலமதுல்லான்னு சொல்றதல்ல. அது சொன்னால் நம்ம கிடைக்கிறது. ஆனால் உண்மையிலே உள்ளத்தில் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நினைவோடு சொல்லணும். நம்ம அல்லாஹ்வுடைய நினைவு ஒழிக்கிட்டு நாவில் மட்டும்தான் திக்ர் இருக்கும். எதார்த்தம் அதுதான். நம்ம திக்ர் சுமாராக சொல்லுவோம், ஆனால் சிந்தனை எங்கே இருக்கும்? சிந்தனை எங்கே இருக்கணும்னா திக்ர்னாலே நினைவு இருக்காங்க. திக்ர்னா எனக்கு ரெண்டு கூடுதல் அர்த்தம். பல அர்த்தம் மொத்தமாக அர்த்தம் சொல்கிறேன். கூடுதல் ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்று நினைத்தல் அர்த்தம் இருக்கு. இப்போ நம்ம அல்லாஹ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறது மட்டும் வரக்கூடாது, நினைவும் வரும். இப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்கு கேட்டால் சொல்கிறது மட்டும் நடக்கு, நினைவு வரது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம திக்ர் செய்கிறோம், நமக்கு நிம்மதி கிடைக்கிறே நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. நாவில் மொழிகளை போன்று கல்வி நினைக்கிறேன். ஏன்னா அதை தான் அண்ணா சொல்கிறான், எனக்கு கல்வோடு தொடர்புடைய அல்லாஹ்வை திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக இதயத்தில் நிம்மதி அடைகின்றன அப்படின்னு சொன்னால் இதயத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு வரணும். வரும்போது தான் அந்த நிம்மதி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், நானடி செல்வாங்க அந்த முழுமையான திக்ர் சொல்லுவீங்களா, அதை ரூபுக்கு ஒப்புக்கிறோம். நம்ம கல்புக்கு அது ஒரு ரூபு மாதிரி. உடலுக்கு ஒரு ரூபு இல்லை அப்படின்னு கேட்க, நம்ம கல்புக்கு ரூபு எதிர்வை கேட்டீங்கன்னா திக்ர் தான். பெருமான தலைமை சொல்லுவாங்க, மசருள்ளதை எதிர்ப்பு ரொம்பவும்
வல்லதீனா எதிர்கொள்கிறப்போம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவருக்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம். இந்த திக்ர் இருக்கக்கூடாது அல்லாஹ் நினைக்கிறது, அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்வது, அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்யாதவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் உதாரணம் மக்களோட ஹையிவல் மையத்தி, உயிரோடு இருப்பவர் இறந்து போனவர்களுக்கு சமம் பெருமானங்கள். அப்போ திக்ர் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உயிரோடு சமம், திக்ர் செய்யறதுன்னா மையத்துக்கு சமம். இது சொல்வது பெருமான கண்ணனாலைகள் முகாக பதிவு செய்யப்படுறது. அதுதான் நம்ம வீட்டுக்கு நினைவூட்டுவோம். நம்ம இதயத்துக்கு நம்ம கல்வுக்கு ரூபே திக்ரு தான். அல்லாஹ் வந்து குர்ஆனுக்கு ரூபுன்னு பேர் வச்சுருக்காங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உகதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நபியே நம்முடைய உத்தரவின் மூலமாக உங்களுக்கு நாம் ரூஹை இறக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறான். ரூஹை இறக்கியிருக்கிறோம் நம்ம என்ன சொல்கிறோம்? குர்ஆனை உங்களுக்கு நாம் குர்ஆனை இறக்கிறோம் நல்லா சொல்லணும். அப்படி சொல்கிற இடத்துல என்ன சொல்கிறான்? உங்களுக்கு நாம் ரூஹை இறக்குகிறோம், உயிரை இறக்குகிறோம் தான். அப்போ வந்து குர்ஆனுக்கு ரூஹுக்கு ஒரு பேர் அல்லாஹ் கொடுக்குறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை ரூஹு மாதிரி அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாஹ்வுடைய நினைவு ஒரு ரூஹு தான். அதனால தான் வீட்டை தலாம் என்ன சொல்றாரு தெரியுமா? வீட்டை ரெண்டா பிரிக்கிறான். எப்படி மனிதர்கள் ரெண்டா பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி வீட்டை ரெண்டா பிரிக்கிறாங்க. எந்த இல்லத்தில் திக்ர் நடக்கின்றதோ, எந்த இல்லத்திலே திக்ர் நடக்கின்றதோ அந்த இல்லத்தையும், எந்த இல்லத்தில் திக்ர் நடக்கவில்லையோ அந்த இல்லத்தையும் என்ன சொல்றாங்க? மக்களுள் பயிற்சி அல்லது இருக்க, எந்த இல்லத்தில் அல்லாஹ்விலே திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த இல்லத்துக்கும் ஒரு பயிற்சி அல்லது நான் இருக்க, எந்த இல்லத்தில் அல்லாஹ்விலே திக்ர் செய்யப்படவில்லையோ அந்த இல்லம். இரண்டு இல்லத்துக்கும் உதாரணம் மக்களோட மையம். அதுவும் ஐக்கிய மையத்து போறதான். அப்ப நம்ம வீடு வந்து அது வீடாக இருக்கணும். நம்ம திக்ர் செய்யலைங்க, இப்போ மையம் செய்கிறது கபூர், மையத்து இருக்கிறது கபூர் தானே. இப்போ நம்ம இல்லம் வந்து கபூராக மாறக்கூடாது, நம்ம இல்லம் தப்பில் பள்ளியாக மாறணும். அதே அது பள்ளி வந்து இது கண்டுபட்டுருக்கு அல்லாஹ் செய்யப்படுறது. அதான் நம்ம உள்ள வந்து நம்ம வெட்டி வெட்டி வர முடியாது, உலகத்தில் பேசக்கூடாது. பள்ளி வந்து உள்ள வந்து, ஏன்னா இந்த பள்ளி எதுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் நினைவு கூறுவதற்காக தான். அதனால தான் ஹதீஸ்ல வருவோம், காணாமல் போன பொருளை கூட பள்ளிக்கு உள்ள வந்து அறிவு செய்யக்கூடாது அப்படின்னு வருது. அதிகிற வருது சதுரர்கள் படிக்கிறாங்க, காரணம் சொல்றாங்க. ஏன்னா இது காணாமல் போன பொருளை தேர்தலுக்காக கட்டப்பட்டது கிடையாது. இது எதுக்காக கட்டப்பட்டிருக்குன்னா அல்லாஹ்வை நினைவு கூறுறதுக்கு. பெருமானதான் காரணம் சொல்றாங்க. கடுமையாக எச்சரிக்கை செய்யறாங்க, பொருள் கிடைக்காமல் போகிறது மறந்து துவாடிட்டாங்க. ஒரு கடாடி கேட்டாரு, ஒட்டகம் காணாமல் போச்சு, எனக்கு ஒட்டகம் காணாமல் போச்சு, யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அறிவு செய்யறதுக்குள்ள வருது. அப்ப நபிகளாக சொன்னாங்க ஒட்டகம் கிடைக்காம போகிறது மகன். அவர் பதவியை என்னன்னு கேட்டாரு. அப்ப நபி சொன்னாங்க, இது காணாமல் போன பொருள் தேர்தல் கட்டப்பட்டதா அல்லாஹ் பொருள் கட்டப்பட்டதா? அப்ப பள்ளி இருக்கிறது, பள்ளிவாசல் இருக்கிறது அல்லாஹ் நினைவு கூறுறது. உள்ள வந்து அல்லாஹ் நினைவு செய்யறோம், உள்ள வந்து குர்ஆனை ஓதுறோம், உள்ள வந்து அல்லாஹ் வணங்குறோம், உள்ள வந்து அல்லாஹ் பற்றி பேசுறோம், அல்லாஹ்வுடைய நினைவை பற்றி பேசுறோம், அல்லாஹ்வுடைய நேசத்தை உயிர்களை பற்றி பேசுறோம். எல்லாம் அல்லாஹ் பற்றி பேசுறது தான். அல்லாஹ்வை சொல்ல முடியாது தானே. அப்ப அல்லாஹ்வை நினைவூட்டக்கூடிய விஷயத்தை தான் உள்ளே பேசப்படுறது மற்றதல்ல. அப்ப இல்லம் என்பது திக்ர் செய்தால் பள்ளி மாதிரி, திக்ர் செய்யப்படுவதுன்னா கபூல் மாதிரி. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல உணர்த்துறாங்க. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதுபோன்று இப்னு ஹிப்பான் என்கிற ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து மனித வாழ்க்கையில எல்லா நிலையிலும் திக்ர் இருக்கணும். அதனால தான் கருணாலயத்தில் வந்து சில விஷயத்தை நம்ம தனியாக தேவைப்படுவதில்லை, சில விஷயத்தை சுண்ணத்தாக்கிட்டா. இப்போ பெருமானார் தொழுகைன்னா என்னங்க? தொழுகைன்னா என்ன? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறதா இல்லையா? அது அஸ்ஸலாமு அலைக்கும் பிடிக்கிறதா இல்லையா? அதோட தொழுகை பிடிக்கிறது தானே. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், அதுக்கு ஒரு அமல்கள், அது எதில் முடியுது, சலாம் கொடுக்குறோம், அதோட முடியுது, அது வரைக்கும் தான் தொழுகை. அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து திக்ர் செய்ய வேண்டிய அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. அதுக்கு பிறகு துவா பண்ண வேண்டிய அதுக்கு பேர் தொழுகை கிடையாது. தொழுகை என்பது அல்லாஹ் அக்பர் இப்ததஹு தக்பீர் வ யுஃப்தஹு பித்தஸ்லீம், தக்பீரை கொண்டு ஆரம்பித்து சலாமை கொண்டு முடிக்கப்படுவது தான் தொழுகை. அல்லாஹ் ஐவேளை தொழுகை கிடைச்சாங்க. சரி, சல்லாத் என்ன பண்ணாங்க? தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்கிற பழக்கத்தை உம்மத்து கொண்டு வரணும். அப்படி ஏன் பயிற்சி கொடுக்குறாங்க? திக்ர் செய்ய வைக்கிறாங்க. நம்ம எனி டைம் அல்லாஹ்விடத்துல கையேந்த பழகணும். என்ன செய்ய வைக்கிறாங்க? தொழுகைக்கு துவா செய்யறாங்க.
பெருமானத்தில் அப்ப எனி டைம் நம்ம அல்லாஹ்வோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். துஆ என்பது அல்லாஹ்ட்ட உரையாடுறதுங்க. நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறது படைத்தவன்ட்ட நம்ம உலகத்துல யார்கிட்டையும் பேசுறோம், பேச விரும்புகிறோம். என்னைக்காவது நம்ம படைத்தவன்ட்ட பேசணும்னு எண்ணப்பட்ட வருதா? படைத்தவன்ட்ட பேசணுங்கிற ஆசை வருதா? அந்த படைத்தவனிடத்துல பேசக்கூடிய ஒரு சூழல் தான் தொழுகை. படைத்தவனிடத்துல பேசக்கூடிய சூழல் தான் சிக்கல். படைத்தவனிடத்தில் பேசக்கூடிய சூழல் தான் துஆ. அவன் இதுல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுறாங்க. அது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் திக்ர் செய்வாங்க. அந்த பிரச்சனை கிடையாது. கஷ்டம் வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ர் செய்கிற பழக்கத்தை உண்டாக்குறாங்க. மாணவி ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல வருது, இதை அகபஹு அம்ரு, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதையும் கஷ்டம் வருமையானால் உடனே சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்ஷி வ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த கலிமாவை இந்த திக்ரை கஷ்டம் வந்து ஓடுவாங்க. என்ன சொல்ல வராங்க? இந்த துஆ இந்த திக்ர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுட்டு சும்மா எதுவும் அதுக்கு பெரும் துஆ செய்வாங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டப்படுகின்ற பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ரை செஞ்சு துஆவோட என்ன அர்த்தம்? இந்த திக்ரை செஞ்சு துஆவோட அந்த கஷ்டம் அறுப்பு அர்த்தம். அதே போல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப ஈஸியான துஆ, யா ஹய்யு யா கய்யூம், எல்லாரும் வாயில வந்த ஈஸி தானே. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். நான் மேல சொல்றது மனப்பாடம் பண்ணணும். 7 மனப்பாடம் பண்ணிட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டு இது கேட்டால் மனப்பாடம் ஆயிடும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக அஸ்தகீஸ். யா ஹய்யு எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன், யா கய்யூம் அனைத்தையும் நிலைநிறுத்தக்கூடியவன், பிரஹ்மத்திக அஸ்தகீஸ் உனது ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்தில் உதவி பெறுகிறேன், உன் அருளால் உன்னிடத்தில் உதவி பெறுகிறேன், எனக்கு உதவி செய். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம் வந்தால் இந்த திக்ரை அதிகமாக செய்வாங்க, துஆவை அதிகமாக செய்வாங்க. கஷ்டம் வந்தாலும் நம்ம அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, இன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. அதே போல கஷ்டம் இருக்கின்ற பொழுது கலந்து திக்ர் செய்கிறார்களோ துஆ செய்கிறார்களோ அதே மாதிரி கஷ்டப்பட்ட சொல்லுவாங்க. எல்லா நேரம் சொல்றது பிரத்யேகமா கஷ்டம் வந்தால் கஷ்டம் போகிறதுக்காண்டி சொல்றது. ஹதீஸில் வருகிறது, இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லல்லாஹு, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் கஷ்டம் வந்தால் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சஹாபி குஸாமா என்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு சஹாபி, அவர் என்ன பண்றாரு, லைஸனி ஸல்லைது ஃபஸ்தரஹது அப்படிங்கிறார். நான் தொழ வேண்டும், தொழுகையின் மூலமாக இன்பம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னாரு. தொழுது அதன் மூலமா எனக்கு ராகத்து கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவன் பக்கத்தில் உள்ளவங்க அதை கேட்கறாங்க, இந்த தொழுது ராகத்து கிடைக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாமா? அதை அந்த சஹாபியில கேட்கிறாங்க. சஹாபி அப்படி சொன்னதை அதை ஒரு பெரிய குற்றச்செயல் மாதிரி பார்த்தாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, நான் சொன்னது ஒரு குற்றமும் இல்லையே, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மாணவி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா பிலால் அப்தினி ஸலாத அலைஹினா பிலால், பிலால் அவர்களே தொழுகையை இக்காமத்து சொல்லுங்க, தொழுகையை ஆரம்பிக்கணும், அதன் மூலமா எனக்கு ராகத்து தாங்க அப்படின்னாங்க. தொழுகை மூலமாக எனக்கு ராகத்து தாங்க, எனக்கு நிம்மதி தாங்க அப்படின்னாங்க. பொதுவாக ஒரு மனுஷன் எந்த காரியத்தை அதிகம் நேசிக்கிறாரோ அதில் ஈடுபடும் போது அது இன்பம் கிடைக்கும். எந்த காரியத்தை அதிகம் விரும்புகிறாரோ அதில் ஈடுபாட்டில் இருக்கும் போது அதில் ஈடுபடுகின்ற போது அதுக்கு ஒரு ராகம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நிறைய விரும்புவாங்க. அப்போ தொழுகைன்னு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பமா இருக்குமா இல்லையா? அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா பிலால் அப்தினி ஸலாத, பிலால் அவர்களே தொழுகைக்காக இக்காமத்து சொல்லுங்க, தொழுகையை ஆரம்பிக்கணும், அலைஹினா பிலால், அந்த தொழுகை மூலமாக எங்களுக்கு நிம்மதியை தாருங்கள், ராகத்தை தாருங்கள் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை நான் கேட்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்லணும், அதற்கும் ஒரு ராகத்தை கிடைக்கும் சொன்னால் என்ன கொடுக்கிறாங்க. அந்த சஹாபி குஸா என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வருகிறது. அவர் தொழுகையும் கஷ்டம் வந்தார், எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் திக்ர் செய்வது, குறிப்பாக யாரையும் பிரகமத்திக்கு அஸ்தகீஸ் என்ற திக்ர் அதிகமாக செய்வது.
அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் மூலமாக கஷ்டம் போயிடும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை திக்ர் செய்வதைங்களேன், அல்லாஹ்வுடைய உதவியை போங்கள். அல்லாஹ்வுடைய உதவி நம்மளுக்கு தூரமாகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், ஃபத்குருனி அத்குருக்கும், நீ என்ன திக்ர் செய்ய நான் ஒன்று நினைக்கிறேன், நீ என்ன நேரம் நான் ஒன்று நினைக்கிறேன், ஒஸ்குருனி எனக்கு நீ நன்றி செலுத்து, எனக்கு நன்றி கட்டமாக நடக்காத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இறைவனுடைய நினைவுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு அல்ல உதவி செய்யாம இருக்கும். நம்மள என்ன பண்ண நன்றிக்க மாட்டேங்க, ஒரு உதவி நான் என்ன சொல்றேன், நினைச்சே வர மாட்டேங்கிறோம் சொல்றேன், எனக்கு கண்டுக்க மாட்டேங்க, நினைச்சே வர மாட்டேங்க. அப்ப உதவி கிடைக்கிறது வரும்போது நமக்கு நெருங்கிய ஆட்கள் பேசுற பேச்சு என்ன கேட்டா எனக்கு நினைச்சே பார்க்க மாட்டேங்க அப்படின்னு. அப்ப நினைத்தல் என்பது அல்லாஹ் நம்ம நினைக்கிறான் என்ன அர்த்தம், நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் நமக்கு திருத்தம் கிடையாது. அப்படி இல்லை, இறைவன் நம்மை நினைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா நம்முடைய கஷ்டத்தை அல்ல பாடுறான், நமக்கான உதவி அல்ல செய்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சஹாபாக்கள் சொல்றான், யுத்தங்களுக்கு போகும்போது கூட நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்ய உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ரஹீமுல் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து வذ்குருல்லாஹ கஸீரா லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்கள் நீங்கள் எதிரி படையை சந்திக்கின்ற பொழுது ரொம்ப தைரியமா போங்க, அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்ய, நிச்சயமா நீங்க வெற்றி பெறுவீங்க. யுத்த காலத்துல பெரிய கஷ்டம் இருக்கு, அதுல வெற்றி கிடைப்பதற்கு கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி என்ன கண்ட திக்ர் செய்யுங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு சொல்லுவான், யுத்தம் என்றல்ல பொதுவான வாழ்க்கையிலேயே, பொதுவாக ஒரு யுத்தம் என்றால் பேசல என்ன சொல்றான், தொழுகை முடித்து விட்டால் பூமியில நீங்க போய் சம்பாதிக்கிற போது வாழ்க்கையில ஒதுக்குருமா கட்டினா முழுக்க சம்பாதிச்சுட்டு உங்களுடைய கவனம் முழுக்க உலகத்தில் ஏற்படாது. ஒதுக்குருவாக கட்டினா எல்லாமே அதிகமாக இருக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சிருந்தா கவனம் எங்க போகுது, துணியா போடுறது விழிப்பதிலிருந்து கண்ணம் மூடுற வரைக்கும் துணியாத பிரச்சனை இருக்குது. சம்பாதிக்கிறது கூடும் எல்லாமே நினைக்கிறோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், பூஜ்யத்தை கலாத்து பல்பசிவுக்கு ஆரம்பி, தொழுகை முடிந்து விட்டால் நீங்க இப்ப பூஜையில இருந்து பதிலை போகலாம், போய் சம்பாட்சி ஒதுக்கக்கூடிய பதில் இல்லாம் அல்லாவுடைய பதில சேருங்க, சம்பாட்சி பண்ணுங்க. ஒரு குழுமா கட்டிடலாம், சம்பாட்சி பண்ணுங்க பிறகு அல்லா மறந்துடாதீங்க, அல்லாவே அதிகமா நினைங்க, அல்லாவை அதிகமா திட்டம் செய்யுங்க, லால்லும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்ப நம்மளுடைய காரியம் பார்த்தீங்களா, நம்ம சம்பாத்தியம் பண்றோம், அதனால தொழில் பண்றோம், அதனால வியாபாரம் பண்றோம், அதனால வியாபாரம் அல்லாவுடைய பங்குது. அப்படி பண்ணுகின்ற பொழுது அதுல நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும், நம்முடைய வருமானத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அதை என்ன தேவை, வெற்றி தேவை. நம்ம யுத்த காலத்துக்கு போனா வெற்றி, வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்தில் இருந்தாலும் அல்லாஹ் நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பலவார காரியம் எந்த காரியத்தில் இருந்தாலும் அதிலும் அல்லாஹ் வெற்றி தெரிந்தால் மாற்றம் அல்ல, எல்லா நிலையிலும் அல்லாஹ் வெற்றி செய்யும் என்பதை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல ஒரு குர்ஆன்ல சூரத்தில் அஹ்ஸாப் 22வது சூரா முதல் பக்கத்துடைய கடைசி ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஒரு பெரிய ஆயத்துடைய கடைசி இந்த வார்த்தையை சொல்றேன், அதாவது ஒரு தாக்கிரின் அல்லாஹ் கதீரன் ஒரு தாக்கிரார், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய பெண்களும். நிறைய பேர் சொல்றாங்க, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினத்தான பெண்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் பெண்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், அதிகமதியை தானம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், தன்னுடைய கருத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பட்டியலே வரும். அதில் கடைசி முடிக்கும் போது அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் அகத்தமாகவும் மறுசிறத்தல் அல்லாஹ் பாவம் மன்னிப்பை தெரியாமல் இருக்கின்றான். ஏதோ ஒரு வகையில் தெரியாமல் மனசு பாவம் செஞ்சிடலாம், அந்த பாவத்துக்கான மன்னிப்பு கேரண்டி எல்லாம் தரலாம், கேரண்டி தரலாம். அர்த்தம் மதிக்கல அல்லாவுடைய வாக்குறுதிங்க, யாரும் சொல்ற வெற்றி வார்த்தை கிடையாது, அல்லாவுடைய வாக்குறுதி இல்லை. அர்த்தம் மறுப்பிடத்தை அல்லாஹ் இந்த நண்பர்களுக்காக மகத்திரத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான். அஜ்ரன் அமீமன், மகத்தான கூலியை அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கின்றான், இரண்டும் கிடைக்கின்றான். அப்ப நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்குள்ள போறது இல்லாம அதுதான் இலக்கு, ரெண்டு தான் மறுமையில நம்ம சொர்க்கம் நரகம். மூமின்களுடைய இலக்கை நான் சொல்றோம், அந்த அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றோம். அந்த சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும், மறுமையில தான். மறுமையில இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போக முடியாதுதாங்க. ஒரு சொர்க்கம் பாக்கியம் அர்த்தம்,
கிடைச்சிருன்னு இருக்கும், கட்டாயம் நமக்கு கிடைச்சிருன்னு இருக்கும். ரெண்டாவது, மகத்தான கூலி எல்லாம் தரக்கிறான். சொர்க்கத்துல நிறைய கூலிகள் இருக்குங்க, நிறைய அந்தஸ்துகள். இந்த உலகத்துல ஏற்றத்தால் இருந்தாங்க, உலகத்துல ஏற்றத்தால் இருந்தா இல்லையா, நம்ம கண்மூட வரல ஏற்றத்தால் இருக்கு. சொர்க்கத்துல பன்மரமும். இந்த உலகத்துல அடையறதுக்கு மனசு சம்பாதிக்கிறான், அவனுடைய முயற்சிக்கு ஏற்ப இந்த உலகத்தில் அவன் அழகாக அடையான். ஆனா இந்த உலகம் அழிகிறது, எப்போனா அடைஞ்சிடும். செல்வம் அழிகிறது, எப்போனா அடைஞ்சிடும். அது நிரந்தரம் இல்லை. எத்தனை பேர் நிறைய வச்சிருந்தாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. பார்த்தோம், எதுக்கு நிரந்தரம் இல்லை. இந்த வாழ்க்கை நிரந்தரமா உலகத்தில்? அதுவும் இல்லை. நம்ம வாழ்க்கை இந்த பூமி நிரந்தரமா? அதுவும் இல்லை. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. ஆனால் சொர்க்கம் நிரந்தரம். சொர்க்கத்தில் வாழக்கூடியவர்கள் நிரந்தரம். இப்போ சொர்க்கத்தில் கிடைக்கிற பதவியில் தெரிந்து பாருங்க. அப்போ அழிகிற துணியால, அழிகிற சொத்துக்களை, அழிகிற செல்வங்களை அடைவதற்கு எவ்வளவு முயற்சி செய்யற மாதிரி, அழியாத சொர்க்கத்துல, அழியாத வாழ்க்கையில, அழியாத அந்தத்தில் எவ்வளவு இருக்குது, அதை அடையிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யணும். அப்ப நம்ம அதுக்கான முயற்சி குறைய சொல்லணும். அழியறதுக்கு முயற்சி அதிகம் செய்யணும். அழியாமல் நிரந்தரமாக கிடைக்கிற விஷயத்துக்கான முயற்சிகள் மிக குறைவா இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்கர் செய்றீங்கன்னா, கொஞ்சம் சொல்லலை, கலீலன்னு சொல்லலை, கசீரன். நீங்க கொஞ்சம் அல்லாஹ் செய்கிறீர்கள், நம்ம கொஞ்சம். இறைவன் சொல்கிறது நிறைய செய்யலாம். ஒரு ராக்கிரி அல்லாஹ் கசீரன் ராக்கிறான். அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்கர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா மகஃபிரத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான். அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றோம். பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்குங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம், எல்லோருக்கும் யோசிச்சு பார்ப்போம். நல்ல காலங்கள் நம்மகிட்ட மாற்றங்கள் வரணுன்றதுதான் சொல்லுவோம். நம்மகிட்ட பாவம் அதிகமா இருக்கிறதா, நன்மை அதிகமா இருக்கா? யோசிப்போம். நேற்று இன்னைக்கு எப்படி இருக்கு யோசிப்போம். உமர்கள் செய்வாங்க. உமர்ல சொல்லுவாங்க, நாளைக்கு மறுபடியும் ஒரு விசாரணை இருக்குது. நாளைக்கு மறுபடியும் ஒரு விசாரணை இருக்குது. அதை விசாரிக்க போறது யாரு? அப்பா. அவன் உங்கள்கிட்ட விசாரணை செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை விசாரணை செஞ்சுக்கங்க. அவன் நம்மளை விசாரிப்பாங்க. அவன் நம்மளை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நீ உலகத்தில் ஒன்றை விசாரிச்சுக்க. அவன் விசாரிக்கிறான்னு சொன்னா பதில் சொல்ல முடியாது. என்ன பதில் சொல்லுவோம்? தப்பு செஞ்சா தப்பு தானே. என்ன மாற்று விளக்க அல்லாத சொல்ல முடியுமா? உலகத்துல ஒரு தப்பை செஞ்சு போட்டு மாற்று விளக்க மனசு சொல்லிடுவான். ஆனா மனசாட்சிக்கு தெரியும் தப்பு செஞ்சமா இல்லையான்னு. மனசென்ன சொல்லுவான், மாற்று விளக்க சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரிய போகுது? உள்ளத்தில் உள்ளது அவனுக்கு என்ன தெரிய போகுது? உள்ளத்தில் உள்ளது அல்லாக்கு தெரியுமா இல்லையா? உள்ளத்தை விடுங்க, தப்பு செய்யும் போது அல்லாக்கு தெரியுமா இல்லையா? எல்லாம் தெரியும் தானே. அப்ப அவன்கிட்ட என்ன மாற்று விளக்க கொடுக்க முடியும்? அவன் கேட்டது தானே. இறைவன் விசாரணை வந்துட்டு வைக்கிறாங்க, அந்த பிடிக்க போறதா இருக்கும். ஹதீஸ் அப்படியே வருது. இறைவன் ஒரு ஆளை விசாரிக்க முடிவு பண்ணாங்க, அவனை பிடிக்க போறதா இருக்கும், பிடிச்சி கொண்டு உள்ள போட போறதா இருக்கும். அந்த விசாரிக்கா என்னப்பா அப்படியா சரி போ அப்படின்னு சொன்னா அவன் சொல்லி கிளம்ப போறதா இருக்கும். ரெண்டு வகையான ஹிசாப் இருக்குங்க. அது ஒண்ணு ஹிசாப் எத்தீரா, ஒண்ணு என்ன ரொம்ப லேசான ஹிசாப். லேசான ஹிசாப் தான்ப்பா, அவனுக்கு சொல்லுவியா அவங்க சரி போ. இதுக்கு பேர் என்ன? பேருக்கு ஹிசாபு, பேருக்கு. ஆனால் அவன் ஹிசாபே இல்லை. அப்படி எல்லாம் சில பேர் வச்சிருப்பாங்கவா, சொல்லுங்க நோம்பு வச்சியா வணங்க அந்த எப்படி நீ போ, நீ உனக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்த நல்லா கேட்போம். எத்தனை வருஷம் வாங்க வாலிப எத்தனை வயசு அவன் கொடுத்தேன், நீ எவ்வளோ சம்பாதிச்ச கணக்கு சொல்லு. அவ்வளோ கணக்கு என்ன கேட்போம். இது கேட்க ஆரம்பிச்சோன்னீங்களே, புதுப்பி திருப்பி கேட்க ஆரம்பிச்சோன்னீங்களா, அவன் செத்தான இருக்கும். மாற்றி தரத்தை வச்சு போட போறான்னு இருக்கும். ரெண்டு வித்தியாசம் இருக்கு தானே. இப்போ இந்த ஹிசாபு வந்து அதுதான் எனக்கு உமர்ல சொல்லுவாங்க, ஹாசிபு கபடம் ஹாசபு. எப்போ நாளைக்கு மறுநேரம் உலக விசாரணை நடக்க வேண்டியது, அதுக்கு முன்னால் ஒன்று விசாரிச்சுக்க. அப்போ நம்ம தனியாக உட்காந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்து நேரத்தில் நம்மகிட்ட என்ன நல்லா படு. நம்ம வியாபாரம் செஞ்சா வியாபாரம் செஞ்சுங்க, நைட்டு வந்து கணக்கு வச்சுட்டாங்க. அன்றாட கணக்கு பார்க்கணும். பார்க்கலன்னா என்ன வரவுன்னு தெரியாது. முதல் இருக்குதா அல்லது லாபம் இருக்கான்னு தெரியாது. நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் லாபம் வந்துட்டு இருக்கு, முதலுக்கு மோசமாக போயிடும். முதலிருந்து கணிச்சிங்கன்னா அப்போ வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்கிற பொழுது லாபம் இன்னைக்கு எவ்வளோ வந்துச்சு, இன்னைக்கு நஷ்டம் வந்துச்சு, லாபம் வந்து அன்றாட கணக்கு பார்ப்பாங்களா இல்லையா? கணக்கு எழுதி வைப்பாங்களா இல்லையா? எழுதி வச்சு இன்னைக்கு ஒரு லாபம் வந்துச்சு, கொஞ்சம் லாபம் குறைஞ்ச கவனம் வந்துடும்.
நினைக்கிறார் லாபமே வராம முதல் போச்சுன்னா கடையில் துண்டை போட்டுருவாங்க. என்னடா இது 10 போச்சே அப்படின்னு அப்ப நம்ம கணக்கு போடுறதுல அப்ப நாம் செய்த அமல்கள் நேற்றைய அமல் என்ன இன்றைய அமல் என்ன சரி இப்ப நம்ம யோசிப்போம். நம்ம கணக்கு போடுறது ரெண்டாவது அது சரியா செய்யணும். அது உமர்லாம் அந்த பழக்கத்தை சொல்றாங்க செய்யுங்கிறாங்க. இப்ப நம்ம கணக்கு மாற்றோம் நினைக்கிறேன். நேற்றைய வரை செய்யணும் அமல் பாவம் கூடி இருக்கா குறைஞ்சிக்கா பார்த்தா பாவம் கூடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மனித வாழ்க்கையை சொல்றேன். நேற்று செஞ்ச அமலோட இன்னைக்கு என்ன பாவம் கூடியிருக்கு. மறுநாள் பார்த்து அதோட கூடியிருக்கும். அது அடுத்த நாள் பார்த்து அதோட கூடியிருக்கும். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாவம் கூடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நமக்கு கரி நம்ம யார் சோழனாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனா செய்தான் நான் கூட நண்பர்களை சொல்லலை. நண்பரை கூடி அடையுமா அவங்களோட சொல்லலை. அது தெரிஞ்சு அந்த சப்ஜெக்ட் தானே நான் உண்மையான செய்தான சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நேரத்தோட தரவை கோயில போல ஆயிடுதான் ஒமை திக்ர் ரஹ்மான் யார் ரஹ்மானுடைய திக்ரை புறக்கணித்து வாழ்கிறார்களோ நுகையும் லகு ஷைத்தான நாம் அவருக்கு ஷைத்தானை காட்டுகிறோம். பொகுவ லகு கரி அந்த ஷைத்தான் தான் நமக்கு போடும். அந்த இப்போ நம்ம அல்லாஹ் நினைக்கிறது எவ்வளவு நினைக்கிறது நினைக்கிறது இல்லை. நினைக்கிறது வரும்போது ஷைத்தான் வந்துடுறானா? அல்லாஹ் நினைக்கும் கூட ஷைத்தான் வந்துடுவாங்க. ஷைத்தான் வந்துடுறானா? சரி ஷைத்தான் சோழன் ஆகிட்டான் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவோம் தெரியல தானே. ஒரு கெட்டவன் கூட வந்தா என்ன பண்ணுவான்? கெட்டதுதானே சொல்லுவான். இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான் இந்த ஷைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒயின் தப்புக்குள்ள எசுத்தூடம் அணித்ததி இவர்கள் நேரான பாதையை விட்டு உங்களை தடுத்து விடுவார்கள். அப்ப நம்ம நேரான பாதை இருக்க மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றா பெரிய ஆபத்து நாயத்துக்கு பிடிக்காம ஓ எந்த போன அந்த முகதோடு இவர்கள் நினைத்து கொள்வார்கள் உலகத்தில் நம்ம தான் போய் நல்லவன் நம்ம நேர்வழியில் இருக்கிறோம். இன்னைக்கு அப்படி நம்ம பற்றி சொல்லிட்டு இருப்போம். பெரிய பாவத்தை செஞ்சுருவாங்க. நம்மளை பற்றி பேர் தொழில் பேச மாட்டாரு. நான் என்ன மாதிரி வருமா உலகத்தில் என்ன மாதிரி அப்படிதான் நினைக்கிறாங்க மக்கள். இது பெரிய ஆபத்துங்க. நம்ம பெரிய ஆபத்து நினைச்சிட்டாலே அவ்வளோதான் முடிச்சு போச்சு அர்த்தம். பேசா கூட வந்துட்டா அர்த்தம். ஏன்னா அந்த அர்த்தம் சொல்லலாம். ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين وإنهم ليصدونهم عن السبيل ويحسبون أنهم مهتدون. ரஹ்மானுடைய நிலையை புறக்கணித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஷைத்தானை காட்டுகின்றோம். அவன்தான் அவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள். அவர்கள் இவர்களை நல்வழியிலிருந்து தடுத்து விடுவார்கள். மக்கள் கடைசி என்ன நினைப்பார்கள் என்றால் நாம் தான் ஹிதாயத்தில் இருக்கிறோம், நாம தான் நல்லது செய்கிறோம், நம்ம விட்டு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்க நிலைக்கு வந்துருவாங்க. இதுதான் பேராபத்து. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் ஒமன் அகலன் திக்ரி யார் என் திக்கரை புறக்கணித்து வாழ்கிறார்களோ வஹீனலஹு மஹீகத்தன் பர்கா அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும். எவ்வளவு எச்சரிக்கை. வாழ்க்கையில் நெருக்கடி வருதுன்னா என்னங்க இருக்கும்? ரஹ்மான ஒருத்தன் திக்கரி செய்யறதா இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒமன் அகலன் திக்ரி என் திக்கரை யார் புறக்கணித்து வாழ்கிறார்களோ வஹீனலஹு மஹீகத்தன் பர்கா அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியான வாழ்க்கை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படின்னு சொன்னா அது ஷைத்தானுடைய தோளும் வருது, ஆபத்து, நெருக்கடியான வாழ்க்கை வருது, ஆபத்து, நிம்மதி இழந்துருவோம். இது எல்லாத்துக்கும் மேல நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் கல்வியில் நிம்மதி கிடைக்கணும். நிம்மதி வந்துட்டால் அது நெருக்கடியான வாழ்க்கையா சந்தோஷமான வாழ்க்கை. எவ்வளவு கோடியை அறிவித்திருந்தாலும் மனசுல நிம்மதி போச்சுன்னு அது வாழ்க்கை கிடையாது. ஒரு கோடியும் இல்லை, பணமும் இல்லை, அன்றாட சம்பாதிச்சு அன்னைக்கு காலையில் போகுது. பேங்க் பேலன்ஸ் கிடையாது, அன்றாட சம்பாதிக்கிறது அன்னைக்கு காலையில் போகுது. வைங்களேன், மனசு நிம்மதியாக இருக்குன்னா உலகத்தில் அவர்தான் சிறந்தது. நல்ல வாழ்க்கை கோடியின் மூலமாக கிடைக்காதுங்க. உலகத்தில் யாரும் கிடைக்கிறது. அவன் எவ்வளவு பங்களா வச்சு வாழட்டும், எவ்வளவு அவன் உயர்ந்த வாகனங்களை வச்சு வாழட்டும், எதுவும் இருக்கட்டும், எல்லாமே எல்லாத்துக்கும் அவசியம் நமக்கு கல்புல நிம்மதி தான். சம்பாதிக்க நிம்மதியான இல்லை, கோடி கோடியை சம்பாதிக்கிற நிம்மதி இல்லை, என்ன சம்பாதிக்கணும்? அப்ப அந்த நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு சொல்கிறான், வழி சொல்லி தருகிறான். அல்லாஹ் நிற்கிறான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி தருவாங்க. அது ரொம்ப இலகுவான சின்ன சின்ன களிமாக்கள் கூட நம்ம சொல்லிக்கணும். கலிமத்தாங்க ஆரம்பித்தான் 8 களிமா தான் நாவில் மொழிவதற்கு லேசானது. அதெல்லாம் சொல்லுவாங்க. நாளைக்கு நீட்டான்ல ரொம்ப கடமா இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம். எல்லா நாளைக்கும் ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய அளவுக்கு யாரும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அலீம்.
எதைக்கும் நேரம் எல்லாம் இது போன்ற திக்குகள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த திக்குகள், அந்த திக்குகள் அதிகம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்க மாத்திரமல்ல, ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம பாதுகாப்பு சொல்லுவோம். ஏன்னா அவன் வந்ததாக பிரச்சனைங்க. பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வந்து அதிகம் திக்ர் செய்கிறான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் வந்து அந்த மனிதனுக்கு ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாப்பு தருகின்றான் என்ற கருத்து ஒரு அதிகம் வருது. என்ன அதிகம் சொல்லிடுறேன், நாளைக்கு நீண்ட அறிவியல விஷயத்தை கொண்டு சொல்றேன். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா ஒரு 5 விஷயங்களை வந்து உத்தரவு போடணும். நான் 5 பட்டியல் போடல, ஒரு 5 விஷயங்களை வந்து அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து உத்தரவு போடுற என்ன உத்தரவு கேட்ட ஒரு மக்களுக்கு சொல்லுங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அதுல ஒண்ணு ஆணுக்கும் அது தடுப்புவாங்க, அல்லாஹ்வை நீங்கள் வெற்றி செய்யுங்கள் என்று உங்களுக்கு நான் உங்களை மக்கள் சொல்லுங்கள். ஆணுக்கும் அது தடுப்புவாங்க, அல்லாஹ்வை நீங்கள் வெற்றி செய்யுங்கள். அது என்ன காரணம் பண்ணுங்க அதிக வருது வகின மசல ராணிக்க மசலை வந்து ஹரஜல் அட்டுபி அமலிகி தராங்க. இது அல்லாஹ் வெற்றி செய்யறதுக்கு உதாரணம் என்ன கேட்டா, ஒரு மனிதன் எதிரியை விரண்டு ஓடுறான். எதிரி சும்மா விடல, அவன் பின்னாடியே வேகமா போனான். சொல்றான் அவன் பின்னாடி எதிரி வேகமா போறான். அப்படி தோற்று இருந்த பொழுது இப்ப எதிரிலிருந்து தன்னை பாதுகாக்கணும். என்ன பண்றான், நஷ்டமும் மேலும் பலமான ஒரு கோட்டைக்குழுவை நுழைந்து வருகிறான். எதிரிகள் தடுக்கிறது பலமான கோட்டை, அந்த கோட்டைக்குழுவை நுழைத்து தன்னை எதிரிலிருந்து பாதுகாத்து கொடுக்கிறான். இப்ப அந்த எதிரி கோட்டைக்குள்ள நுழைய முடியாது, ரொம்ப பலமா இருக்கு. இப்போ அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யற பார்த்தீங்களா, இதுதான் உதாரணம். மாணவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாலிகல் மஹபூது லா யுஹ்ரிஜு நஃப்ஸஹு மின ஷைத்தான் இல்லா பிதிக்ரில்லாஹ். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தனது எதிரி ஷைத்தானை விட்டு தன்னை பாதுகாப்பது அல்லாஹ்வின் திக்ர் செய்து சொல்ல மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த இடத்துல சொல்றாங்க, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றாங்க, பல இடத்துல சொல்றாங்க ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, பகிரங்கமான எதிரி என்று பல இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் முபி பகிரங்கமான எதிரி. அவன் நம்ம கண்ணு முன்னாடி ஒரு எதிரி தெரியுது, அவன் கூட உயிருக்கு ஆபத்து சொன்னா இரண்டு ஓடுவானே இல்லையா, மனசன் இருக்க முடியல, எதிரி பலமா இருக்கிறான், நம்ம தோற்றலாம் தெரியுது அப்படின்னு நான் உயிரை தற்காத்து கொள்வதற்கு மனசன் ஓடுவானே இல்லையா. அப்ப உலகத்துல கண்ணு முன்னாடி பார்த்து இறந்து ஓடுறான் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப பலமான எதிரி யாரும் கேட்டா செய்யலாம். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஈஸியா அவன் வீழ்த்திடுறாங்க, அவன் ஈமான பலகீனப்படுத்திடுறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய எதிரி தெரிந்து நம்மை தற்காத்துக் கொள்ளணும். திருமணத்திற்கு அழகான உதாரணம் சொல்றாங்க, சும்மா சொல்லல. ஒரு எதிரி ஒரு உயிரை முன்னால் எதிர்க்க முடியல, எப்ப ஓடுவோம், எதிர்க்க முடியாத நம்ம ஓடுவோம், இல்லாம எதிர்த்து நிற்போமா இல்லையா. விற்பனை சொல்றாங்க, உயிரை தற்காத்துக் கொள்ள உணர முடியாது. நீ பலவீனமா இருக்க, உன் எதிரி பலமா இருக்கான், அவன் உன்னை துறக்கிறான், சும்மா நிக்கல, நீ ஓடுற உன் பின்னாடி ஓடி வரான், மெதுவா வரல வேகமா வரான், சிறான் வேகமா வந்து வரான், ஓடி வரான். அப்படி உள்ள போய் தற்காத்துக்கிறதுக்கு கோட்டைக்குள்ள போயிட்ட இந்த உதாரணம் சொல்றாங்க. இப்ப கவனிங்க, அப்போ ஷைத்தான் நமக்கு தெரியுது, அவன் எப்பவுமே நம்ம பின்னாடி தோற்றிக்கிட்டே இருக்கான். அப்படிதானே, எப்பவுமே அவன் நம்ம பின்னாடி தோற்றிக்கிட்டே இருக்கிறானா. அப்ப ஷைத்தான் நம்மளோட ரொம்ப பலமா இருக்கான், நம்ம பலகீனமா இருக்கும். அப்ப அவன் தெரிந்து நம்ம தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய பலமான கோட்டை எது திக்ருதான். அதான் மாணவி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, கதாலிகல் அபுதுல்லா யுஹ்ரிஜு நஃப்ஸஹு மின ஷைத்தான் இல்லா பிதிக்ரில்லாஹ். இப்படித்தான் உலகத்தில் வாழும் ஒவ்வொரு அடியானும் தனது எதிரி ஷைத்தானை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது, அல்லாஹ்வை திக்ரின் மூலமாக கிடைக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக மட்டுமே ஒவ்வொரு அடியானும் தனது பகிரங்கமான எதிரி ஷைத்தானை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதாரப்பூர்வமான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டது சொல்லிட்டேன். கணிதக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை கிடைப்பதற்கும் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைப்பதற்கும் அதுபோன்று விசாலமான வாழ்க்கை கிடைப்பதற்கும் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வினுடைய மகுபிரத்து கிடைப்பதற்கும் மகத்தான வெற்றி கூலி கிடைப்பதற்கும் அழகான வழி அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அதிகம் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம்மையும் சேர்ந்து அருள்வானாக. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களுக்கும் விலகி நடக்கும் நல்வாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.